இடைவிடாமல் கொட்டித் தீர்க்கும் கனமழை மும்பையையே மிதக்கச் செய்திருக்கிறது. பேருந்து, ரயில், விமானம் என அனைத்து விதமான போக்குவரத்து சேவைகளும் முடங்கியதால் பொதுமக்கள் பெரும் தத்தளிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குடியிருப்பு பகுதிகள், சாலைகள் என மும்பையில் எங்கு திரும்பினாலும் மழை வெள்ளம்தான். 4வது நாளாக பெய்த கனமழையால் மும்பையே மிதக்கிறது. தாழ்வான பகுதிகள், சாலைகள் குளம்போல் காட்சியளிக்கின்றன. பல இடங்களில் பேருந்துகள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள், கார்கள் மழைநீரில் தத்தளிப்பதை காண முடிந்தது. வெள்ளம் வந்தால் என்ன, கவலை இல்லை என்று சொல்வதைப் போல தேங்கிய மழைநீரில் சிறுவர்கள் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம் அடைந்தனர். தானே நகரில் சுரங்கப்பாதையில் தேங்கிய வெள்ளத்தில் கார் மூழ்கிய நிலையில் உள்ளூர்வாசிகள் நீரில் குதித்து நீந்திச் சென்று உள்ளே இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். கனமழையால் தண்டவாளமே தெரியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக சியோன் குர்லா இடையே அதிக பாதிப்பு உள்ளது. இது புறநகர் ரயில் சேவையை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு விரைவு ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மும்பைக்கு புதன்கிழமை வரை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் தொடரும் நிலையில் அதிகாலை 4 மணி முதல் பிற்பகல் 3 மணி, அதாவது 11 மணி நேரத்தில் மட்டும் 200 மில்லிமீட்டர் அளவிற்கு பேய் மழை பெய்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யும் சராசரி மழை அளவான 37% மழை வெறும் 54 மணி நேரத்தில் மும்பையில் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலை வளாக நூலகத்தில் காணப்படும் நடமாடும் மாட்டுவண்டி நூலகம் மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நடமாடும் நூலகம் திருவாரூர் மாவட்டம் மேலவாசலைச் சேர்ந்த கனகப்பிள்ளை என்ற பொறியாளரால் கடந்த 1931ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது திருவாரூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களிடையே படிக்கும் ஆர்வத்தை ஊக்குவித்தது. இதில் சுமார் 3285 அரிய நூல்களும் 20,000க்கும் மேற்பட்ட நூல் பிரதிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதுவே நாட்டின் முதல் நடமாடும் நூலகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பயணம் செய்த நூல்கள் சுமார் 2200 நூல்கள் நமது தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு ஆய்வு மாணவர்களுக்காகவும் வரும் சந்ததியினருக்காகவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மாட்டு வண்டி நூலகத்தை பார்க்கும்போது நம்மளோட தமிழுடைய பெருமையும் சிறப்பும் நம்ம இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இது பார்க்கறதுக்காக பல்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு ஊர்ல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. சீனாவில் அந்தரத்தில் நடக்கும் சாகச போட்டி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. ஹூனான் மாகாணத்தின் ஜாங்ஜியே பகுதியில் உள்ள தேசிய வனப்பூங்காவில் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உயரமான 2 மலைகளுக்கு இடையே 1450 மீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்ட கயிற்றின் மீது சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் நடைபோட்டனர். 8வது ஆண்டாக நடத்தப்பட்ட இந்த போட்டியை பார்வையாளர்கள் கண்ணிமைக்காமல் கண்டு வியந்தனர். ChatGPT செயலியை பயன்படுத்த மாதம் 399 ரூபாய் கட்டணத்தில் புதிய திட்டத்தை OpenAI நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ChatGPT Go என்ற இத்திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட AI வசதிகள் அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களுக்கும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரம்பற்ற மெசேஜிங் உள்ளிட்ட வசதிகளும் இதில் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியா தனது 2வது பெரிய சந்தை என்றும் OpenAI தெரிவித்துள்ளது. சந்தா தொகையை UPI வாயிலாகவே செலுத்தலாம் என்றும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. சுமார் 70 விழுக்காடு இந்தியர்கள் எந்தவிதமான மருத்துவ காப்பீடும் இல்லாமல் இருப்பதாக லான்செட் ஆய்விதழில் அண்மையில் வெளியான ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. டெல்லியை சேர்ந்த அரசு சாரா நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வு த லான்செட் ரீஜனல் ஹெல்த் சவுத் ஈஸ்ட் ஏசியா இதழில் வெளியானது.
இதன்படி இந்தியாவில் 15 முதல் 49 வயதுக்குட்பட்ட ஆண்களில் 33.3 விழுக்காட்டினரும், பெண்களில் 29.8 விழுக்காட்டினரும் மருத்துவ காப்பீட்டை பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய ஸ்வஸ்தய பீமா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா போன்ற மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மூலம் இந்தியாவில் மருத்துவ காப்பீடு பெற்றவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் பெரும் பகுதி இந்தியர்கள் இன்னும் காப்பீடு வலைக்கு வெளியில்தான் இருக்கிறார்கள் என்று இந்த ஆய்வு கூறுகிறது. சுகாதார காப்பீடு என்பது எதிர்பாராத மருத்துவ செலவுகளில் இருந்து ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும். பருவநிலை மாறுபாடு காரணமாக இத்தாலியின் வெண்டினா பனிப்பாறைகள் உருகுவதை ட்ரோன் மூலம் கண்காணிக்க புவியியலாளர்கள் முடிவு செய்துள்ளனர். 130 ஆண்டுகளாக வெண்டினா பனிப்பாறைகள் உருகுவதை இத்தாலியின் புவியியலாளர்கள் அளவிட்டு வருகின்றனர். 1895ஆம் ஆண்டு வெண்டினா பனிப்பாறைகள் உருகுவதை அளவிடும் பணி தொடங்கிய பிறகு இப்போது வரை சுமார் 1.25 கிலோமீட்டர் அளவுக்கு அவை உருகியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் 431 மீட்டர் வரை உருகியுள்ளன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஜம்மு காஷ்மீர் அரசின் ஒருங்கிணைந்த வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பல தொழில் முனைவோர் உருவாகியுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மானிய விலையில் வெள்ளாடுகளை அரசு வழங்கி வருகிறது. அதன்படி ஆடுகளை பெற்றவர்களின் வாழ்க்கை தரம் தற்போது உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இறைச்சிக்காக மட்டுமின்றி வெள்ளாடுகளின் பாலுக்கும் நல்ல விலை கிடைப்பதாக கூறப்படுகிறது. 6 முதல் 7 ஆடுகள் வரை மானிய விலையில் கிடைக்க பெற்றவர்கள் தற்போது 40 ஆடுகள் வரை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார்கள். தேனி மாவட்டத்தில் விவசாய நிலத்தில் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தர் சிலை, முதுமக்கள் தாழி, பாண்டியர் கால கல்தூண்கள் மற்றும் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ளது ரோசனப்பட்டி கிராமத்தில் பழந்தமிழர் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. மேலும் உடைந்த பானை ஓடுகள், பழங்கால புத்தர் சிலை என பல சான்றுகள் காணப்படுவதால் இப்பகுதியை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. பாலிவுட் திரையுலகின் மூத்த நடிகரான அமிதாப் பச்சன் தனது அன்றாட பணிகளில் ஏற்படும் சிரமங்களை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். 80 வயதை கடந்திருக்கும் நட்சத்திர நடிகரான அவர் மருத்துவர்கள் தன்னை அமர்ந்து கொண்டே கால் சட்டைகளை அணியுமாறு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். தடுமாறாமல் இருக்க தனது வீட்டில் கைப்பிடிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அமிதாப் பச்சன் கூறியிருக்கிறார். நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி வெண்பஞ்சு மேகக்கூட்டம் அல்ல. ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டுத்தீயிலிருந்து விண்ணை நோக்கி எழுந்த வெண்புகை மண்டலம்தான். நடப்பாண்டில் மட்டும் காட்டுத்தீக்கு 8 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அரசாங்கம் கவலை தெரிவிக்கிறது. அந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனையாக காட்டுத்தீ உருவாகியுள்ளது. அதன் வீரியத்தை தான் இந்த காட்சிகள் உணர்த்துகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 2026 இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக மின்னஞ்சல் மூலம் வாக்களிக்கும் முறையையும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் நீக்க இருப்பதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மின்னஞ்சல் வாக்குப்பதிவு பரவலான மோசடிக்கு வழிவகுப்பதாகவும் காகித வாக்குச்சீட்டுகள் வேகமானவை என்றும் எந்தவித சந்தேகங்களுக்கும் இடமளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட இருப்பதால் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ள வரைவு அறிக்கையில் இனி 2 அடுக்கு ஜிஎஸ்டி வரி விகிதம் மட்டுமே இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரை வரி விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது 12% வரியில் உள்ள பொருட்கள் 5% வரிக்குள்ளும், 28% வரியில் உள்ள சில பொருட்கள் 18% வரிக்குள்ளும் வரக்கூடும். இதன் காரணமாக மக்களுக்கு பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் மாநிலங்களுக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கேரள மாநிலத்திற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்சம் 3000 கோடி முதல் 7000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படக்கூடும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். எனினும் ஜிஎஸ்டி குறையும் போது பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் வரி வருவாய் இழப்பு ஓரளவு ஈடுகட்டப்படும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா
அமெரிக்காவின் வணிக நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் வேகம் பெற்றுள்ளன. ரஷ்ய அதிபர் புட்டின் நேற்று மாலை பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக நாளை மாஸ்கோ புறப்பட உள்ளார். அவர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவை சந்தித்து பேச உள்ளார். முன்னதாக கடந்த வாரம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்தார். இந்த ஆண்டு இறுதியில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வர உள்ளார். நேற்று இந்தியா வந்திருந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி எல்லை பிரச்சினை தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தியிருந்தார். இரு நாடுகளும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்றும் போட்டியாளர்களாக இருக்கக்கூடாது என்றும் சீன அமைச்சர் வாங் யி பேசியிருந்தார். இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சீன அமைச்சர் சந்தித்துள்ளார். பிரதமர் மோடியும் இம்மாத இறுதியில் சீனா செல்ல உள்ளதாக தகவல்கள் உள்ளன. பொருளாதார சூழல்கள் அடிப்படையில் வரும் ஆண்டும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்போவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என கூறி இந்தியாவுக்கு அமெரிக்கா வரி நெருக்கடிகளை அளித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி தொடரும் என இந்தியன் ஆயில் கூறியுள்ளது. எனினும் கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யா அளிக்கும் தள்ளுபடி பீப்பாய்க்கு $1.50 முதல் $2 குறைந்துவிட்டதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மகளிருக்கான இலவச பயண திட்டம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அம்மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு நடந்த பேரவைத் தேர்தல் பரப்புரையின் போது அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் அளித்திருந்தது. பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் அதே ஆண்டின் ஜூன் 11ஆம் தேதி சக்தி என்ற பெயரில் இந்த திட்டத்தை அமல்படுத்தியது. அன்றைய தேதி முதல் கடந்த ஜூலை இறுதி வரையிலான காலகட்டத்தில் 4 அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளில் 500 கோடி முறைக்கு மேல் மகளிர் இலவசமாக பயணித்துள்ளனர். இந்த வகையில் சக்தி திட்டம் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்த 4 போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளில் தினமும் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பயணிப்பதாக கர்நாடகா போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் 5706 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. இதற்கு சர்வதேச அளவில் நிகழும் போர் பதற்றங்கள், இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரும் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏர் இந்தியா குழுமத்தில் 1468 விமானங்களும், ஆகாசா ஏர் நிறுவனத்தின் 64 விமானங்களும், அலையன்ஸ் ஏர் நிறுவனத்தின் 499 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோவின் 3274 விமானங்கள், ஸ்பைஸ்ஜெட்டின் 401 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.